ஹாய் ஆல் வெல்கம் டு அனுஷாஸ் கட்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேனாலே வந்து ரெண்டு விஷயம் வந்து எங்களுக்கு மேண்டேட்ரி. ஒன்று வந்து சண்டே வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி எங்கள் வீட்லேயும் நான்வெஜ் செய்வோம். அதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. செகண்ட் டாஸ்க் வந்து போய் கிராசரிஸ் வாங்கணும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வாங்குகிற கிராசரிஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம். டில் சாட்டர்டே வரைக்கும் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம். சண்டே மட்டும்தான் வந்து திருப்பியும் போயிட்டு நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது திருப்பியும் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நாங்கள் வாங்குவோம். ஸோ இப்படி தான் எங்கள் ரொட்டீன் போயிட்டுருக்குமா. ஸோ இந்த சண்டே கிராசரிஸ் போகிறதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு என்னென்னலாம் வாங்கணுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே நான் என்னோடய ஃபுல் வின்டர் வேரோடு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து ஷாப்பிங் போகிற நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணால் அங்கே சுத்தமாக எதுவுமே கிடைக்காது. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கிராசரிஸ் வந்து இந்த சண்டே நாங்கள் எதுக்கு பிளான் பண்ணோன்னா, ஸோ சண்டே வாங்கினா தான் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சமைக்கிறதே வந்து டெய்லி சமைப்போம், கண்டிப்பாக சமைப்போம். இல்லை கண்டிப்பாக சமைப்போம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து ஆஃபீஸ் போகிறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் வந்து சமைச்சிடணும். ஸோ அதனால் நாங்கள் சமைப்போம். இஃப் இன்கேஸ் சமைக்க முடியலன்னா பக்கத்துலேயே கடைங்க இருக்குது, அதில் போய் வாங்கிப்போம். ஸோ இந்த கிராசரிஸ் வந்து நாங்கள் முன்னாடிலாம் வந்து ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே தான் வாங்கிட்டு இருந்தோம். அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே வர வழியில் அப்படியே போய் வாங்கிட்டு வருவோம். பட் அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை. சரி ரொம்ப என்னமோ அவசரமாக வாங்குற அப்படி இருக்கு. அண்ட் மோரோவர் அது வந்து என்னமோ அடிக்கடி வாங்குற மாதிரியே இருந்துச்சு நாங்கள் அப்போது மண்டே டியூஸ்டே வாங்குற டைமில். பட் வீக்கெண்ட் போய் வாங்கும்போது ஃபுல்லாக நாங்கள் பல்காக வாங்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த வீக் ஃபுல்லாகவே வர அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த சண்டே போய் வாங்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக இந்த பல்க் ஆர்டர்ஸ்லாம் இங்கே வந்து செட் ஆகுமா, பல்காக வாங்குறதுலாம் இங்கே உங்களுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கினோன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய் வாங்கிப்போம். ஸோ சிலதெல்லாம் வந்து ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். அது எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்ம ஊரில் கருணக்கிழங்கு இருக்குல்ல. ஸோ நான் வந்த புதுசில் வந்து எனக்கு இந்த கருணக்கிழங்கு எங்கெல்லாம் சொல்லிட்டுலாம் தேடிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து எனக்கு ஃப்ரோசன் கருணக்கிழங்கு தான் கிடச்சிது, அதுவும் பீசஸாக கிடச்சிது. ஸோ அது மாதிரிலாம் சில வெஜிடபிள்ஸ்லாம் வைப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கூட வைப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து நாங்கள் கிராசரிஸ் வாங்குறது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அந்த வீக்குக்கு மட்டும்தான் வந்து அகாமடேட் பண்ணுற அப்படி வாங்குகிறோம். அதனால வந்து ரொம்பலாம் வந்து பயங்கரமாக வாங்குற அப்படிலாம் கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் தான் அந்த வீக்குக்கு வாங்குவோம். அண்ட் மோஸ்ட்டாக மீட்லாம் வந்து எல்லாமே ஃப்ரோசனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரான், சரி சிக்கன் மட்டும் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். மற்றபடி ப்ரான்ஸ்லாம் வந்து ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான் இங்கே விற்கும். அண்ட் நார்மல் ப்ரான்ஸும் விற்கும். பட் அந்த நார்மல் ப்ரான்ஸ் வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் கிடையாது. அண்ட் ப்ளஸ் அது வந்து எனக்கு பண்ணவும் தெரியாது. ஸோ அதுதான் உண்மை. அதனால வந்து சரி ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த விலாக் வந்து இப்படி தான் இருக்க போது. நாங்கள் என்னென்னலாம் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம், ஷாப்பிங் இல்லை கிராசரி ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ வாங்க. நான் எப்பவுமே கிராசரி ஷாப்பிங் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பேக் அண்ட் சேவ்ல தான் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் மாதிரி. நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம யோசிப்போம்ல. ஆனா இந்த கடையில வந்து எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மீட், வெஜிடபிள்ஸ், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் அண்ட் சேவ்ல இருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன். என்னென்னலாம் வாங்கணுமோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு தான் நான் கிராசரி ஷாப்பிங் பண்ணுவேன். பட் ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஏதாச்சும் பார்த்துட்டோம்னா இதையும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனசு வரும்ல. ஸோ அது மாதிரி தாங்க என்னோட கிராசரி ஷாப்பிங்கும் இருக்கும். ஒரு வழியா 1 ஹவர்ல என்னோட கிராசரி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. என்னடா 1 ஹவர்ல ஷாப்பிங் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா நான் ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு வந்ததுனால எனக்கு ஷாப்பிங் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. என்னோட ஷாப்பிங்ல ஒரு விஷயம் வந்து மேண்டேட்டரியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ். சாக்லேட் செக்ஷன் பக்கம் போனாலே ஏதாச்சும் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் யோசிக்கும். அதே மாதிரி தான் நானும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருவேன். என்னோட கிராசரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then, keep supporting and subscribe to my channel. See you all. Take care. Bye bye.